தங்கச்சி, நீ அகத்தியா இருக்க. மாப்பிள்ள உன்னை அரளியா நினைக்கிறான். எப்பதான் உன்னை புரிஞ்சுக்க போறானோ தெரியல. சரி தங்கச்சி, நீ சொல்ற மாதிரியே சாம்பிள் டிசைனை மாத்தி அனுப்பிச்சிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த சாம்பிள் டிசைன் ஷர்ட்டை என்னைக்குள்ள ஆர்டர் கொடுத்து கம்பெனிக்கு அனுப்பணும்? இன்னும் 2 நாள் இருக்குமா? அண்ணே, மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்தாதான் என்னால சாம்பிள் ஷர்ட்ஸை டிசைன் பண்ண முடியும். அதனால மாயா பண்ண சாம்பிள் ஷர்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் எனக்கு வேணும். அதை யாருக்கும் தெரியாம எனக்கு எடுத்து தரீங்களா? அதுக்கு என்ன தங்கச்சி, நாளைக்கு ஆபீஸ் போய் யாருக்கும் தெரியாம அதை எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுத்துறேன். சரிண்ணே, வாங்க சாப்பிடலாம். எப்படியாவது அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துட்டு வந்து தங்கச்சிட்ட கொடுத்தாதான் தங்கச்சி நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அண்ணே, வாங்கண்ணே சாப்பிடலாம். அந்த வரமா. இப்படி குளிருது. சோப் எங்க வச்ச? ஓகே. எங்க இங்க இருந்த ட்ரெஸ்ஸ காணோம்? ஐயோ, துணி வேற ஈரமாயிருச்சே. ட்ரெஸ் எல்லாம் எங்க போச்சு? ஒருவேளை டவல் பனியெல்லாம் அடிக்காமலே குளிக்க வந்துட்டேனா? இல்லையே, நான் எடுத்து தானே வந்தேன். எங்க போச்சு? இதுவும் நனைஞ்சு போச்சு, அதுவும் காணும். விதை போட்டு வெளில போறது. சஞ்சய், வர வர தூக்கத்துல நடக்கிற வியாதிதான் இருக்குன்னு பார்த்தா மறதியும் வந்துடுச்சா? போய் பாப்போம். நம்ம ட்ரெஸ் இது எப்படி அங்க போச்சு? ஐயோ, இவ வேற இருக்காளே, இப்ப எப்படி வெளில போறது? முட்டைப்பையில சஞ்சீவ், குளிக்க போறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்துட்டு வர மாட்டேன். இப்படி ஒட்டு துணி இல்லாம நிக்கிறியடா. இப்ப அபி கிட்ட ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு கேட்டா நக்கலா பாப்பாளே. இப்ப என்ன பண்றது?
அபி போற வரைக்கும் பாத்ரூம்லயே வெயிட் பண்ணலாம். நமக்கு வேற வழி இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு, போயிட்டாலான்னு பார்ப்போம். இன்னும் இவன் போகலையா? இந்த நேரத்தில் ரூம் கூட்டி பெருக்கணும். என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அபி உனக்கு இருக்கு. இவளுக்கு ஒரு வேலையே இல்லையா? சே, என்ன இவ கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டா? ஐயோ, சரியான மிஸ்ஸஸ் கிளீனா இருப்பா போலியே. ரூம் கிளீன் பண்ற இன்வால்வ்மெண்ட்டை பார்த்தா நாள் ஃபுல்லா பாத்ரூம்ல இருக்கணும் போலியே. ஆபீஸ்க்கு வர போகணும், லேட் ஆகுதே. வேற வழியே இல்லை. வெக்கத்தை விட்டு அபிக்கிட்டே ட்ரெஸ் எடுத்து கூட கேட்ட வேண்டியதுதான். அபி, சொல்லு சஞ்சீவ். இல்ல, குளிக்கும் போது ட்ரெஸ்ஸும் டவலும் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். என் டவலும் ட்ரெஸ்ஸும் அதுவும் அந்த பெட்ல இருக்கு. அதை எடுத்துக்கூட. என்ன ஒரு மாதிரி நக்கலா பாக்குறா? அன்னைக்கு உங்ககிட்ட ட்ரெஸ் கேட்டப்போ என்ன பார்த்து என்ன பேச்சு பேசின? இப்ப எதுக்கு என்கிட்ட மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு கேட்கறான் தானே நினைக்கிறேன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ கண்டிப்பா நினைச்சிருப்ப, எனக்கு தெரியும். நான் ஒன்னும் உன்ன மாதிரி வேணும்னு ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு வரல. என் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து ஹேங்கர்ல மாட்டினேன். அது எப்படி அங்க வந்துச்சுன்னு தெரியல. நானும் அன்னைக்கு அப்படிதான் சொன்னேன். என்ன நம்பினியா தானே கேக்குற? இங்க பாரு அபி, நீ சொன்னது பொய், நான் சொல்றது உண்மை. நான் நிஜமாவே மாத்திக்க ட்ரெஸ் கொண்டு வந்தேன். சரி சரி சஞ்சீவ், நான் நம்பிட்டேன். நீ நம்பிட்டேன்னு சொல்றதே நம்பாத மாதிரி தான் இருக்கு. இங்க பாரு, நான் வேணும்னே பண்றது மட்டும் நினைச்சுக்காத. ஐயோ, சத்தியமா அப்படியெல்லாம் நினைக்கல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, நான் ஆபீஸ்க்கு போனா அபி, லேட் ஆச்சு. அந்த ட்ரெஸ் எடுத்து கொடு. இந்தா, நீ ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் அது வரைக்கும் வெளியே இருக்கேன். அசிங்கமா போச்சே. டேய் சஞ்சீவ், என்ன ட்ரெஸ் எடுக்காம குளிக்க வந்த? ஏன் வந்த? இல்லையே, நான் எடுத்துலாம் வந்தேன். ஒரே குழப்பமாவே இருக்கு. ஐயோ 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 ஐயோ, ஷிட், ஆனமே போச்சு. வாங்க சார். மேனேஜர் சார், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். இருங்க மேனேஜர் சார், மாயா டிசைன் பண்ணி வச்சிருந்த சட்டை எங்க இருக்கு? நம்ம லாக்கர் ரூம்ல தான் இருக்கு. ஏன் கேக்குறீங்க?
இல்ல நீங்க சொன்னீங்கல்ல மாயா பண்ண டிசைன் ரொம்ப ஒஸ்டா இருக்கு, அதை கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சா கண்டிப்பா நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்காதுன்னு. ஓ ஆமா. நான் இந்த விஷயத்த தங்கச்சி கிட்ட சொன்னேன். தங்கச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. அதுவும் டெய்லர் தானே. சாம்பிள் ஷர்ட் டிசைனோட சைஸை கொடுங்க, நான் ஒரு ஷர்ட் டிசைன் பண்ணி தரேன், அதை கம்பெனிக்கு அனுப்புங்கன்னு சொல்லுச்சு. ஓ அபி மேடம் தான் சாம்பிள் டிசைன் பண்ண போற விஷயம் சஞ்சீவ் சாருக்கு தெரியுமா? ஆஹா தெரியாது சார். அபி சாம்பிள் ஷர்ட் டிசைன் பண்ற விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா மாப்பிள்ளை ஒத்துக்க மாட்டான் சார். சரி, நான் இப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும்? சாம்பிள் டிசைனுக்கான அளவை தங்கச்சிட்டு கொடுக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சார். நான் லாக்கர் ரூம் இன்சார்ஜா கேபினுக்கு கூப்பிடுறேன். அவரு என்கிட்ட பேசிட்டு இருக்க டைம்ல நீங்க லாக்கர் ரூமுக்கு போய் சாம்பிள் டிசைன் அளவை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். சரிங்க சார். அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், குறிப்பா அந்த மாயாவுக்கு தெரிய வேணாம் சார். அவன் நம்ம ஆபீஸ்க்கு வேலைக்கு சேர்ந்ததே எனக்கு பிடிக்கல, அவள்கிட்ட போய் நான் சொல்லுவானா சார்? சரி, நீங்க லாக்கர் ரூமுக்கு போங்க, நான் இன்சார்ஜுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லிடுறேன். ஓகே சார். அர்ஜிதன், ரவியை என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார், நான் போய் ஓகே சார். மணி சொல்லுங்க சார். நம்ம டிசைன்லாம் கரெக்டா பண்ணிருக்கல? பண்ணிட்டேன் சார். குஜராத்துக்கு அனுப்பிச்ச ஆர்டர்லாம் கரெக்டா போயிடுச்சு? கரெக்டா போயிடுச்சு சார். ஹலோ. சொல்லுங்க. ரவி சார், லாக்கர் ரூம்ல இருக்கீங்க? ஆமா, லாக்கர் ரூம்ல தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் ரிசப்ஷன் வரீங்களா? லோடு வந்துருச்சுங்களா? இப்பதான் சார் வந்துச்சு. ஓகே, அங்கேயே இருங்க, வரேன். எல்லாம் கரெக்டா இருக்கணும்பா. சரிங்க சார். கரெக்டா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேங்க சார். ஓகே, நீ பா. ஓகே, தேங்க்யூ சார். அப்பாடா போயிட்டான். காலை எதுக்கு லாக்கர் ரூம்குள்ள போறான்? இந்த மாயா சாம்பிள் செட்டை எங்க வச்சிருப்பா? எங்க வச்சிருப்பா? கவர் இருக்கு, இதுவா தான் இருக்கும். காலை எதுக்கு சாம்பிள் ஷர்ட்டோட சைஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான்? ஒன்னும் புரியலையே. அளவு தெளிவா எழுதிருக்கு, இது போதுமே. நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஐயோ, காலி எதுக்கு யாருக்கும் தெரியாம சாம்பிள் ஷர்ட்டோட சைஸ் எடுத்துட்டு போறான்? அவனை ஃபாலோ பண்ணி பாப்போமா? என்ன பண்றானே புரியலையே. சொல்லுங்கண்ணே. தங்கச்சி, நீ கேட்ட அளவெல்லாம் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் சொல்றேன், நீ நோட் பண்ணிக்கிறியா? ஒரு நிமிஷம் அண்ணே, நோட் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். சரிம்மா. சொல்லுங்கண்ணே. தங்கச்சி, ஷோல்டர் சைஸ் 40, கப் சைஸ் 13, கை 17. அண்ணே, காலர் சைஸ்ண்ணே 18மா. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். அபி எதுக்கு காலிக்கிட்ட சைஸ் எல்லாம் கேட்டு வாங்குறா? தங்கச்சி, நாளைக்கு காலைல 10 மணிக்குள்ள கொரியர் அனுப்பிச்சிருவாங்கம்மா. அதுக்குள்ள நீ டிசைனை ரெடி பண்ணி கொடுத்தாதான் மாயா பண்ண டிசைன் சட்டை எடுத்துட்டு நீ பண்ணி கொடுத்த சாம்பிள் டிசைனை நான் வைக்க முடியுமா? சரிண்ணே, இனி நான் பாத்துக்கிறேன். சரி தங்கச்சி, நான் போனை வைக்கிறேன். டே காலி, நானே ஒரு கிரிமினல், என்கிட்டே கிரிமினல் வேலை காட்டுறியா? நான் டிசைன் பண்ண ஷர்ட் எடுத்துட்டு அபி டிசைன் பண்ண ஷர்ட் அந்த கம்பெனிக்கு எடுத்து அனுப்பலான்னு பாக்குறியா? நீ எப்படி அனுப்புறன்னு நானும் பாக்குறேன்டா.
சொல்லு மாயா, ரீசன் இல்லாம நீ கால் பண்ண மாட்டியே, என்ன விஷயம்? மேடம் ஒரு முக்கியமான மேட்டர் மேடம். என்ன மேட்டர்? அது வந்து மேடம், அபியும் காளியும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, அப்புறம் மேடம் நான் ரெடி பண்ண டேமேஜ் சாம்பிள் ஷர்ட் போனா சஞ்சீவுக்கு அந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட் கிடைக்காதுங்கிற விஷயம் எப்படியோ அபிக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் அபி காளி கிட்ட யாருக்கும் தெரியாம சாம்பிள் ஷர்ட்டோட சைஸ் எல்லாம் கேட்டு வாங்கியிருக்கான். அபி மட்டும் புது டிசைன் எல்லாம் ரெடி பண்ணிட்டானா அந்த காளி நினைச்ச மாதிரி கண்டிப்பா சஞ்சீவுக்கு ஆர்டர் கிடைச்சிரும். அப்புறம் நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்காது மேடம். அதனால அபி அந்த சாம்பிள் டிசைன்ஸ் ரெடி பண்ண விடாம எப்படியாவது தடுத்துருங்க மேடம். சரி, என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். எதை இவ மறைச்சு கொண்டு போறா? ஒருவேளை மாயா சொன்ன மாதிரி சாம்பிள் ஷர்ட்டை ரெடி பண்ண போறாளோ? இதை இப்படியே விடக்கூடாது. ஐயோ, இன்ச் டேப் இல்லையே, ஸ்கேல் கூட எதுவுமே இல்லை. கடைக்கு போயிட்டு வர ரொம்ப லேட் ஆயிடுமே, இப்ப என்ன பண்றது? இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்.